ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது மரவள்ளி கிழங்கு புட்டு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த கிழங்கு புட்டு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இதுதான் மரவள்ளி கிழங்கு. இதை இப்போ நம்ம தோல் நீக்கிட்டு நல்லா துருவி எடுத்துக்கிடணும். இதே போல் ஒரு துருவல்ல வச்சு நல்லா துருவி எடுத்துக்கிடணும், பூ மாதிரி. இந்த துருவி எடுத்த கிழங்கு துருவலை நம்ம நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கிடணும். அதில் அந்த தண்ணி இருக்கும், பால் மாதிரி. அது நமக்கு வேண்டாம். ஏன்னா நம்ம இதை அவிக்கும் போது இந்த தண்ணியோடு சேர்ந்துனா அது நல்லா இருக்காது. அதனால தண்ணியை பிழிஞ்சு எடுத்துட்டு நம்ம அவிக்கலாம். இவ்வளோ நமக்கு தண்ணி வந்திருக்கு. இது நமக்கு தேவையில்லை. இப்போ நம்ம அந்த துருவலில் கொஞ்சம் சால்ட்டு சேர்த்துக்கலாம். சால்ட்டு சேர்த்து பிரட்டி விட்டுக்கலாம், மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதே போல் புட்டு அச்சில் ஃபஸ்ட்டு தேங்காய் துருவல் ஆட் பண்ணிக்கிடணும். அதுக்கப்புறம் இந்த கிழங்கு துருவலையும் மாறி மாறி நம்ம ஆட் பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்கு தேங்காய் துருவலும் கொஞ்சம் நிறைய வேணும். அப்போ தான் இந்த புட்டு ரொம்ப நல்லா இருக்கும். இது வேகிறதுக்கு எடுக்கக்கூடிய டைம் 5 மினிட்ஸ் தான் ஆகும். நம்ம கிழங்கை துண்டு துண்டாக வெட்டி அவிக்க போட்டோம்னா இப்போ உள்ள கிழங்குலாம் வேகிறதுக்கு ரொம்ப லேட் ஆகுது. இப்படி துருவி புட்டு அவிக்கும்போது சீக்கிரமாகவே நமக்கு குக் ஆயிரும். ஈஸியான ரெசிபி, ஆனால் ரொம்ப ஹெல்த்தானதும் கூட. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் இல்லைன்னா நைட் டின்னருக்காவது நம்ம எடுத்துக்கலாம். சூப்பராக நமக்கு புட்டு ரெடி ஆகிட்டு. இது கூட சீனி, நாட்டு சக்கரை, பழம் எது வேணாலும் வச்சு சாப்பிடலாம். அதே போல் மத்தி மீன் குழம்பு வச்சு சாப்பிடலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது மத்தி மீன் மிளகு கறி. இதை வச்சு சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும், நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இதே போலே ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் வேற ஒரு ரெசிபியில் சந்திக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.